கரிசல் பூமியை கல்வி பூமியாக மாற்றிக் கொண்டிருக்கும் தாளாளர் உயர்திருத்தி திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா அவர்களையும் திருமதி கோதையாண்டாள் அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அமைதியின் கருவூலமாகவும் துணிப்போடும் எங்களையெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்லும் நமது ஸ்ரீவித்யா கல்வி குழும மாணவர்களை நன்னெறிப்படுத்தி கல்வி என்ற ஒளியினை அளித்து தாயுடன் கொண்டு அரவணைத்து செல்லும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப ஆளுமை நிறைந்த ஆற்றல் சார் துணை விளக்கில் ஊற்றும் நெய் நாதம் திரி விந்து சுடர் அலைமகன் சுடர் கலைமகன் தீ மலைமகன் இப்படி அனைத்தும் சேர்ந்ததே விளக்கு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சீரோடும் சிறப்போடும் செந்தமிழ் மூப்போடும் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் நான் வரவேற்புரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி. அகத்தியன் கண்ட அமுத மொழி, அமிழினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம்மொழி, கடவுளை இறங்கி வந்து சங்கம் அமைத்த வளர்த்த நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இவ்விழாவிற்கு குத்துவிளக்கு ஏற்றி முன்னிலை வைத்த இவ்விழாவினை தொடங்கி சிறப்பித்த ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தின் அரங்காவலர் திருமதி கோதையாண்டாள் அம்மா அவர்களை வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கின்றேன். மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் நிகழ்ந்து நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்ப்போற்றும் ஒழுக்கமும் கொண்ட எம் கல்லூரியின் தாளாளர் திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா அவர்களை இருகால் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வைத்ததோடு சிறப்புரை வழங்க இருக்கும் ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அரும்பரிசு 1000 ஈதலின் பிள்ளைக்கு பெரும்பரிசு கல்வி என பேசி வெள்ளத்தால் போகாது, வெங்கடனால் வேகாது, வேங்கராலும் கொல்லதான் இயலாது என்று மாணவர்களை கல்வி ஒளியில் வழிநடத்தும் நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் கணேசன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி பணிவன்புடன் வரவேற்கின்றனர். விழுந்து கிடந்தால் சிலந்தையும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியவாறு முடிக்கும்
ஆற்றல் கொண்ட நமது கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் பசுபதி அம்மா அவர்களை வருக வருக என்று எங்கள் கொப்பி வரவேற்கின்றேன். மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கும் சாத்தூர் மண்டல தாசில்தார் திரு மாரிமுத்து ஐயா அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரி முதல்வர் லூயிஸ் பிரான்கோ சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் ஸ்ரீவித்யா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சண்முகப்பிரியா நான் அவர்களையும் வருக வருக என எல்லாம் கூப்பி வரவேற்கின்றோம். தொட்டனை கூறும் மனத்தேனி மாந்தருக்கு கற்றனை கூறும் அறிவு என்று கற்று தெரிந்து கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் என் இனிய இருபால் பேராசிரியர் பெருமக்களை வருக வருக என எதிராக கூப்பி வரவேற்கின்றேன். ஞானம் கருதினும் கைவிடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் எனும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தம் குழந்தைகளை நம் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கும் பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என இதுதான் கூப்பி வரவேற்கின்றோம். புத்தகங்கள் தான் வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற நம்பிக்கையுடன் புத்தகத்துடனும் உண்மையுடனும் வளம் வரும் எனதருமை மாணாக்கரை இவ்விழாவிற்கு வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு நன்றியை வழங்க இருக்கும் கணிதத்துறை பேராசிரியர் திரு மதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று நல் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று 7வது முதல்வர் துவக்க விழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு சிறப்பு தாசில்தார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை பொறுத்தவரை தாசில்தார் என்பதில் தனக்கென்று ஒரு அடையாளம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். பல மாணாக்கர்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அவர் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற சிறப்பு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கின்ற மாமனிதர் என்று நமக்கு துவக்க விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு கணேசன் அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் பசுமதி அம்மா அவர்களுக்கும் டாக்டர் பசுமதி அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் லூயிஸ் பிரான்கோ அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல மாணவர்களை உருவாக்குவதில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு கல்வி நிலையங்களில் வந்திருக்கக்கூடிய எனதருமை நண்பர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட எங்களுக்கும் நம்பிக்கை வைத்து திரளாக மாணவர்கள் சேர்ந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியை பொறுத்த மட்டிலே கடந்த காலங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கல்லூரி முதல்வரும் அவருடைய பரிவாரங்களும் ஆசிரியர் பெருமக்களும் இரவு பகல் என்று பாராது மாணவர்களுக்கு நல்ல பண்பாளராக உருவாக்கக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காலத்தை கருதாமல் டைம் பார்க்காமல் வேலை பார்க்கிறாங்க. நல்ல பண்பாளரான மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்.
இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு நல்ல மாணாக்கர்களை தவிர அதோடு எல்லா மாணாக்கர்களுக்கும் போகும்போது ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பிளேஸ்மெண்ட் செல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் போனதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்களாக நிறைய பேர் ஆக வேண்டும் என்று கருதுகிற அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் உங்கள் விருப்பம் உள்ளவர்களுக்கு வேலை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு மாணவர்கள் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது, மாணவர்கள் தனியாக இருக்கும் பொழுது அவனுடைய நடவடிக்கை ஒரு மாதிரியும் கூட்டத்திலே சேரும்போது ஒரு நடவடிக்கை வேறுபாடு இருக்கின்ற நிலையை கல்வி நிலையங்களில் காண்கிறோம். மற்றவர்கள் நம்மை ஆளுமை செலுத்த விடக்கூடாது. நாம் நாமாக இருக்க வேண்டும். தனித்துவமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ள தனித்திறமை இருக்கிறது. தனித்திறமை என்று கண்டுபிடிப்பது உங்களுக்கு உதவியாக இருப்பது ஆசிரியர் பெருமக்கள். இப்போ இங்கே என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள எந்த விதமான பாரபட்சம் பார்க்காம தான் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளக்கூடாது. இப்போ சரித்திரத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், உயரம், நேரம், ஜாதி, மதம், உடற்குறைகள் இவர்கள் எல்லாவற்றையும் மீறி பெரிய மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். பாரத பிரதமராக வந்திருந்தோம் ரொம்ப குட்டை. தாமஸ் ஆல்வா எடிசன் குறைவுள்ளவர். ஆகவே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கிறது. சேலத்திலே செந்தாமரை முளைப்பதை போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. இங்கே படிக்கிறது படிப்புங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கின்றது என்பதை பார்த்து அதுக்குள்ள திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்ற வெளியே போனால் படிப்புக்கு வேலைக்கு சம்பந்தம் இல்லை. உங்கள் திறமை தான் பேசும். அந்த திறமை என்ன என்பதை கற்றுக்கொண்டு பாரதம் கிராமியங்கள் பல்வேறு ஒரு வசதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எடுத்தீங்கன்னா சமயோஜிதமாக இருக்க வேண்டிய எந்த நேரத்தில் சமயோஜிதமாக இருக்க வேண்டும், எந்த சோதனைகளையும் சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் நம்ம நெப்போலியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குட்டையாக இருப்பார். ஆனால் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே எந்த விதமான குறைபாடுகளும் நீங்களாக நினைத்துக் கொள்வீர்களானால் அது தவறு. அதையும் மீறி உங்கள் சாதனையை கொண்டு வரக்கூடிய அளவிலே நீங்கள் வர வேண்டும். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல மாணவர்களாக படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல பண்பாளர்களாக வெளியே சென்று இந்த கல்லூரியை மாற்றம் கட்டிக்காக்க வேண்டுமா உங்களிடம் வேண்டி விரும்பிக் கொண்டு அவர்களே நன்றி வணக்கம். தொட்டனை தூரும் அணைக்கேணி மாந்தர்தான் கற்றனை தூரும் அறிவு என்பதற்கு சான்றாக விளங்கும் எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு. கணேசன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. போற்றுவதற்கும் பாராட்டுக்கும் உரிய எங்கள் ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களே, இன்று நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர், மனித நேயம் கொண்ட மாமனிதர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா வாரிமுத்து அவர்களே, மற்றும் அழைப்பை ஏற்று இம்மாடியை அலங்கரிக்கின்ற ஸ்ரீவித்யா தொழில்நுட்ப கல்லூரிய முதல்வர் முனைவர் பேராசிரியர் லூயிஸ் பிராங்கோ அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி சண்முகப்பிரியா அம்மா அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பசுமதி அவர்களே, பெருமைக்குரிய பெற்றோர்களே, என்னைய மாணவ மாணவிகளே, நிருபர்களே, ஆடியோ வீடியோ எடுக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து
என்பதில் நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். பொதுவாக ஒரு தனி மனிதனின் மூலதானம் என்பது அவனுடைய இளமை பருவம். சாதாரண மனிதன் ஒரு சாதனையாளராக வருவது அவன் எந்த அளவிற்கு இந்த இளமை பருவத்தை முறையாக கையாண்டு அதை பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து இருக்கின்றது. பாரதி சொன்னார், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நிறைவை அகற்றாது என்று சொன்னார். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே புண்ணிய பூமி நமது பாரத பூமி. அதனுடைய தவப்புதல்வர்கள் நீங்கள், பங்குதாரர்கள், ராஜகுமாரர்கள், வாரிசுதாரர்கள். நமது நாடு பண்டைய நாடு, பழம்பெரும் நாடு, பாரம்பரியமிக்க நாடு. அந்த ரத்த ஓட்டம் ஒவ்வொரு அணுக்களிலும் நாம் எல்லோரிடமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த உணவை என்று நாம் மறக்கக்கூடாது. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், கல்வி வயதிற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிறுவனத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும் உங்களுடைய பங்களிப்பை முழு மனதுடன் எப்போது செய்ய காத்திருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் அவரை சந்திக்க ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் கூறினார், நான் ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கின்றேன், என்னிடம் மூலதனம் இல்லை, நீங்கள் கொடுத்து உதவினால் நான் பின்பு திருப்பி தருகிறேன் என்று கூறினார். அப்படியாப்பா, சரி இங்கே அமர் என்று கூறினார். சரி, உனக்கு ரூபிள் என்பது ரஷ்ய நாட்டை பயன்படுத்தக்கூடிய பணத்தினுடைய ஒரு மொழி. நம்ம ரூபாய் சொல்லுவார். உனக்கு 50 ரூபிள்ஸ் தருகிறேன், உன்னுடைய சுண்டு விரலை மட்டும் கட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சுண்டு விரலா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? அப்படி இது போதாது என்றால், உனக்கு 500 ரூபிள் தருகிறேன், உனக்கு ஒரு காலை எனக்கு வெட்டி கொடு என்றார். 500 ரூபிள் கொண்டு என் காலை விளக்க வேண்டுமா அப்படின்னா, சரி இதுவும் தேவை, உனக்கு போதவில்லை என்றால் 1000 ரூபிள் தருகிறேன், உன் கண்களில் ஏதாவது ஒன்றை கொடு என்று கேட்டார். இந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுதுதான் டால்ஸ்டாய் கூறினார், விலை மதிக்க முடியாத உறுப்புகளையும் அங்கங்களையும் ஆண்டவன் நமக்கு படைத்திருக்கிறான் மூலதனமாக. அதை முறையாக பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேறி என்று அவருக்கு விடைபெறி அனுப்பினார். அதுபோல நாம் வாழ்க்கையில் மனிதனாக பிறப்பது அரிது, அறிவறிந்து மாடுகளாய் பிறக்கிறது. அதில் பூங்குரு பேடினி சென்று அற்று பிறப்பது அரிது. அவையார் வாக்கு. நாம் எல்லோரும் ஆண்டவனுக்கு ஒவ்வொரு வினாடும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அழகான உடம்பு, நல்ல பெற்றோர்கள், நல்ல இதயம் நமக்கு இருக்கிறது. உயர்ந்த எண்ணங்களை எப்போதும் மனதிலே நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த இளமை பருவத்தை நீங்கள் முழுமையாக்குவதற்குள்ள பயிற்சி பட்டறை தான் இந்த கல்லூரி. இங்கே பல வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. அது என்னென்ன வாய்ப்புகள் என்பது இங்கே பேசுவதற்கு இங்கே ஏற்கனவே நமது விழா ஒரு 6 மணி நேரம் தாமியத்தில் போய்கொண்டிருப்பதனால் எனது உரையை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் இருக்கிறேன். ஒன்றை கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக, நாம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். +2 வரைக்கும் படிச்சீங்க ஸ்கூலில், ஒரு சிலருக்கு சில குறிக்கோள்களை மனதில் வைத்து அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். பல இளைஞர்களுக்கு அது இல்லை, வருத்தப்பட வேண்டிய விஷயம். இருப்பினும் கல்லூரியில் நுழைந்த பிறகாவது நீங்கள் அந்த லட்சியத்தை மனதில் கொண்டு அதை அடைவதற்கு முழு முயற்சி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட லட்சியத்தை இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய உங்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை நீங்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். How long you live is not important. நீ எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தாய் என்பது முக்கியம் அல்ல. How you live in the world is very important. ஐயா வாய்ப்பு ஐயா கூட லாஸ்ட் நம்ம கல்லூரி வந்திருக்கும் சொன்னார், மனிதன் உயிரோடு இருப்பது முக்கியம் இல்லைங்க, உயிர்ப்புடன் இருக்கணும். உயிர் நம்மகிட்ட இருக்கிறா என்ன செய்யணும்? நல்ல செயல்பாடுகள் இருக்கணும், அது மற்றவர்களுக்கு பயன்படுறதாக இருக்கணும். நம்ம இருக்கோம்னா நம்முடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் உயிரோடு இருக்கிறது அர்த்தம். அந்த அர்த்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்திலே நீங்கள் அதை அழித்துக் கொள்ள வேண்டும். சந்தன மரங்கள் மலைகளிலே விளைகின்றது. அந்த மலைக்கும் சந்தன மரத்துக்கு என்ன சம்பந்தம்? கடலிலே முத்துக்கள் விளைகின்றன, முத்துக்களுக்கு கடலுக்கும் என்ன சம்பந்தம்? யாழிலே இசை பிறக்கின்றது, அந்த யாழுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம்?
ஆக ஒரு மலர் ஒரு காட்டிலே அது பரிணமித்து மலராக மலர்கின்ற போது அழகிய மனத்தை வீசுகின்றது. அந்த மனத்தை அந்த மலர் உணர்கின்றதா? மற்றவர்களுக்கு அளவா அழைக்கின்றது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக அது பயன்பட வேண்டும் என்பதிலே நான் உங்களிடம் முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன். அதில் 2 விஷயங்கள் எங்கோ பார்க்க வேண்டாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்வியினுடைய நிறுவனர், இதனுடைய தலைவர் ஓய்வு 2005 பெறுகிறார். ஓய்வு பெற்று அவருடைய புதல்வர்கள் அமெரிக்காவிலே ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் நான் பிறந்த இந்த மண்ணிலே, இந்த மாவட்டத்திலே, இந்த கரிசல் காட்டிலே ஒரு கல்வி களஞ்சியத்தை அமைத்து பின்பற்ற பொருளாதாரத்தால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு கல்வி பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் 17 ஆண்டுகளாக இரவு பகலாக பாராது உழைத்து வந்து பல நிறுவனங்களை நிறுவி வெற்றி கொண்டு வருகின்றார். அவர் உறங்கக்கூடிய 4 மணி நேரம் தான் சிந்தனை. ஒரு நிறுவனத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு நிறுவனத்தை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை இன்னும் விரிவுபடுத்தணும், அதற்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பல எண்ணங்களையும் பல சூழ்நிலைகளில் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ரோல் மாடல் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அவர் திட்டமிடாமல் தமிழகத்தில் மின்வாரியத்தின் முதன்மை அதிகாரியாக, முதன்மை பொறியாளராக இருந்து ஒரு பணி நிறைவு செய்தவர். ஆக எப்படியை செய்தாலும் நாம் இருக்கின்ற வாழ்க்கையை முறையாக மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு ஒரு சிலருக்குத்தான் வரும். அதுபோலதான் நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் ஒரு வருவாய்த்துறையிலே ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இளைஞர்களின் விடிவெளியாக, ஒளிவிளக்காக, ஒரு கலங்கரை விளக்கமாக சனி ஞாயிறு இடையே இடித்தாலும் மழையை பெய்தாலும் அவருடைய பணி தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்று வரும்போது ஞாயிற்றுக்கிழமை என் சகாவுடைய மகன் கல்யாணம், அதற்கு கூட நான் போவேன் சார். எனக்கு 4000 பேர் ஏமாற்றத்தோடு இருப்பார்கள். அதான் நான் என்னுடைய பிரதத்தை சொல்லிட்டேன். வருத்தமாக தான் இருக்கும். இந்த ஒரு கர்ம யோகியாக இருந்து குடும்ப நலனை கூட ஒதுக்கிவிட்டு பொது நலனிலே அக்கறைப்படக்கூடிய ஒரு மாமனிதர் இங்கே சிறப்பு விருந்தராக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய விஷயம் அல்லவா? அவர் இருவர்களையும் மரியாதைப்படுத்தும் விதமாக கருத்துரை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த ஒரு அனுபவம் கட்டுப்படுகிறது. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் பரிந்துரை ஆசைப்படுகிறேன். நமக்கு வாழ்க்கை வழிகாட்டிகள் 3. ஒருவர் மெய்ஞானி, 2வது விஞ்ஞானி, 3வது தியாகிகள். இந்த மெய்ஞானி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான பாதையை வழிவகுத்து கொடுப்பவர்கள், நம்மளோட உழைப்பவர்கள். இன்று ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்ச, சாரதா தேவி, இன்னும் எத்தனையோ புத்தர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகன், இயேசுபிரான், எத்தனையோ மத தலைவர்கள் நம்முடைய மக்களுக்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவருடைய போதனைகள் மறையவில்லை. நம்முடைய இதயங்களை நெய்காலம் கொட்டுக் கொண்டே தான் இருக்கிறது. அதுபோல விஞ்ஞானி நாம சால்வாடிஷன் கூட இந்த தலைவர் குறிப்பிட்டார். 3வது வகுப்பு படிக்கும் பொழுது அவர் சரியா காலி கட்டார். கல்வியற்ற சூழல், படிக்க முடியாத ஒரு கடை மாணாக்கர் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த கல்லூரி முதல்வர் அவருடைய தாயாரை அழைத்து, இந்த பையனை கூட்டி போயிருங்கம்மா, எத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தாலும் எந்த முன்னேற்றம் இருக்காது, பணம் வரையும் சக்தி வரையும் அவருடைய லைஃப் வேஸ்டாக போயிடும், நீங்கள் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த அம்மாவோட போயிருக்காங்க. அப்போ எடிசன் கேட்குற அம்மாட்ட, என்னம்மா பிரின்சிபால் போட்டு சொல்கிறாரு? அவங்க சொல்கிறாப்பா, அப்போ தான் அந்த அம்மாவுடைய பெருமையை நமக்கு உணர வேண்டும். நீ ரொம்ப புத்திசாலி, உனக்கு பாடம் நடத்துவதற்கு உள்ள கல்வியுடைய ஆசிரியர் இந்த பள்ளியில் இல்லையா? உனக்கு வேற பள்ளியில், நல்ல பள்ளியில் கொண்டு சேர்க்க சொல்றாங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம நல்ல பள்ளிக்கு போவோம் என்று ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளை தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மனதிலே நிறைக்கின்றார். அவர்களை பெற்ற அன்னை 1000 கண்டுபிடித்தார். அவர் உறங்குகிற நேரம் 6 மணி நேரம் தான். மினிமம் அவர்ஸ்
இயற்கை அருளால் டங்ஸ்டன் என்ற உலோகம் அந்த ஆற்றலையும் வெப்பத்தையும் தாங்க உள்ளது என்பதை கண்டுபிடித்து அந்த இரண்டு நேர்மறை எதிர்மறைகளை இணைக்கின்றார். இரவு 2 மணிக்கு அந்த பல்ப் எரிகிறது. அருகில் படித்திருந்த மனைவியை கட்டி எழுப்புகிறார். உலகிற்கு ஒளி முடித்து விட்டேன், என்னுடைய ஆராய்ச்சி வெற்றி பெற்று விட்டது என்று மிகுந்த ஆனந்தத்தோடு மனைவி எழுப்பும் போது எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் காலையில் பார்த்துக்கிறேன் நாம சொன்னாங்க. ஆல்வா எடிஷனை பொறுத்தவரையில் 96 வாரங்களை வெட்டினார் போந்து கண்டுபிடிப்பதற்காக. 97வது வாரத்தில் தான் காகிதங்களை இல்ல பொருட்களை ஒட்டக்கூடிய அந்த பிசி போன்ற தன்மையுடைய திரவம் இருப்பதாக கண்டுபிடித்தார். அவருடைய முயற்சி 97 கண்டுபிடித்திருப்பார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலே லட்சியத்துடைய முயற்சி விடாமுயற்சியாக தொடர் முயற்சியாக விட்டால்தான் அது லட்சியம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, மெய்ஞானிகள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் பேசுகிறாங்க. விவேகானந்தர் மட்டும் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரையில் 1863 கிட்டத்தட்ட 160 ஆண்டுகள் அவர் பிறந்து முடிஞ்சு போச்சு. அவர் இறந்து 1907 ஜூலை 4 39 வயசு வாழ்ந்தார். இளைஞராக இருக்கும்போது இறந்துட்டார். ஆனால் 400 ஆண்டுகள் வாழ்ந்தக்கூடிய அனுபவத்தை அவர் எங்க ஜெனரேஷன் கொடுத்துருக்கிறார். அவர் வாழ்ந்தது 39, ஆனால் 390 ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன பணியை செய்திருப்பாரோ, இந்த சமுதாயத்துக்கு எத்தனை மாற்றங்களை உருவாக்கி இருப்பாரோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். தன்னம்பிக்கை என்ற விதையை இந்த தலைமையை விதைத்தவர் சுவாமி விவேகானந்தர். இளைஞரின் எழுச்சி நாயகன். அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் விவேகானந்தருடைய வார்த்தைகளை நீங்க காலையில எழுச்சி ஒரு 3 சென்டென்ஸ் ஆட்டோ சஜஷன் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டானிக் விஷயம் மாறும், ஒரு தெம்பு வரும், ஒரு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். சொல்றாரு, பி பிரேவ், பி போல்ட், தைரியமானவர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். You want to solve the problem, you have energy within you. உள்ளே உறைந்திருக்கின்ற அல்லது உறங்குகின்ற அளப்பரிய ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது. ஒரு ஆற்றலை பயன்படுத்தி வாழ்க்கையில் வாழக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நீ காணலாம். ஆனால் எதுக்கும் தயங்காது. Don't believe that you are weak. என்னால் இயலாது, என்னால் முடியாது என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லாது. நீ அதற்கு சொல்லுவதற்கு பிறந்தனால சாதிக்க பிறந்த சாதனையாளர் என்று சொல்கிறார். அதனால you have enough potential within you. அளப்பற்ற ஆற்றல் இதயத்தில் உறைந்திருக்கிறது. அது வெளிக்கொணரவாகும். The knowledge of that we should exhibit your hidden talent to the useful. உன்னுடைய உள்ளே உறைந்திருக்கிற ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பயிற்சி மூலம் தான் கல்லூரி. தலைவர் யாருமே குறிப்பிட்டார், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அது தகுந்த பயிற்சியை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்து அதை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் சென்டர் என்ன யோசிக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. வாட் ஃப்ரம் அகாடமி, நீ பிகாம் படிக்கிற, பிஎஸ்சி படிக்கிற, எது வேணா முடிச்சுப்போம். இந்த படிப்புக்கு பிறகு உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கையில் இருக்கியா? ஐ எம் ஏ டான்சர், ஐ எம் ஏ ரைட்டர், ஐ எம் ஏ போயட், என்ன கையில் இருக்கு எனக்கு? ஐ எம் ஏ ரன்னர், நான் ஒரு கோர்ஸ், ஐ எம் ஏ கோர்ஸ்மேன், எதை சாதிச்சிருக்கேன், மாவட்ட லெவல் சர்டிஃபிகேட் இருக்கு, நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் இருக்கு, ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பல துறைகளிலே என் திறமையை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்ற ஒரு அங்கீகாரத்தை நீ அவர்களிடம் காண்பிப்பேன். ஆனால் நல்ல கம்பெனியில் உனக்கு நல்ல உயர் பதவியுடன் வேலை வாய்ப்பு வாய்க்கிறது. வேலையை தேடி நீங்க அலைவதில்லை. உனது கல்வியின் திறமையை நீ வளர்க்கக்கூடையானால் இறைவன் வந்த வாய்ப்பை உனக்கு அளிக்குவார். ஆக இன்று நடக்கக்கூடிய எனக்கு பிறகு பேசக்கூடிய சிறப்பு தான் நிறைய கருத்துக்களை பல் சுவையுடன் பல கருத்துக்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை இன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். அதற்கு முன்னால் நான் சொன்ன கருத்துக்களை சிந்தனை செய்து பாருங்க. இந்த கல்லூரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த சமுதாயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் இந்த கல்லூரியை சேர்ந்த பிறகு உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உங்களுடன் பயிலக்கூடிய மாணவிகளை சகோதரிகளாக, உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களை தாயாக கருதினால் அந்த வகுப்பறை ஒரு குடும்பமாக வாழ்க்கை 2 முக்கியமானது. ஒன்று தாயின்
புனிதமான கருவறை. அடுத்து உணர்ச்சி வயப்பட்டு உயர்ந்ததாக பாடுபடக்கூடிய வகுப்பறை. கருவறைக்கு வேலை வந்துட்டோம். இன்னும் நம்முடைய பணிகள் இருக்குது. நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்ம உயர்வை நோக்கி எந்த அளவுக்கு போகிறோம் என்பது நம்முடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் பொறுமையாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதனால வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் மரணம் வரும் வரை மட்டுமல்ல, மற்றவர்கள் மனிதன் வாழும் வரை என்று மறந்துக்கூடாது. நீ விவேகானந்தர் பற்றி பேசுறோம், காந்தியை பற்றி பேசுறோம், நேதாஜி பற்றி பேசுறோம், இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானிகளை பற்றி பேசுறோம், எவ்வளவு மறைஞ்சு பல ஆண்டுகளை பற்றி இருந்தாலும் அவன் போதனைகள் நமக்கு சாகும் வரை இந்த உடல் இந்த உலகத்திலே உயிர் வரை எப்பொழுதும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சாதனையாளராக நீ வர வேண்டும். உன்னை பற்றி மற்ற உலகம் பேச வேண்டும். ஆக இந்த மறைந்த மாமேதை நாயகன் என்று சொல்லக்கூடிய நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா சொல்லும்போது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சரித்திரத்திலே ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பக்கத்திலே உனது குறிக்கோளையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு நீ மற்ற வேதனையும் பெண்கள் இறுதியிலே கண்ட வெற்றியையும் நீ பதிவு செய்ய வேண்டும். அந்த படிப்பவர்கள் பரவசம் அடைய வேண்டும். இதுதான் உன்னுடைய லைஃபினுடைய ஆம்பிஷனாக இருக்கிறது. இறைவனும் அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு சாதனை படைப்பதற்காக தான் படைத்திருக்கிறார். அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதிலே முழு கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த மேடையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய நிர்வாகத்தாருக்கும் இதுவரை எனது உரையை கேட்ட ஆண்டோர் சான்றோர் பெருமைக்குரிய பெற்றோர் என் பாசத்துக்குரிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடாமுயற்சியுடன் வாழ்க்கையின் படிப்பினையை உணர்த்திய நமது கல்லூரியின் முதல்வர் கணேசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் நேரம் இது. இத்தருணத்தில் நமது ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தின் தலைவர் திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா அவர்களை நம்மிடம் வருகை புரிந்துள்ள திரு மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கணேசன் ஐயா அவர்கள் நமது ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் லூயிஸ் தாண்டோ ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். நமது ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் பசுபதி அம்மா அவர்கள் நமது ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியை சண்முக பிரியா அம்மா அவர்களுக்கு நிறைவு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அறிமுகம் செய்ய நமது கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் திருமதி பசுபதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும்
நமது மாரிமுத்து ஐயாவின் பயிற்சி. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒருவர் ஆசிரியர், ஆனால் அனைத்து பாடத்திற்கும் இவர் ஒருவரே ஆசிரியர். கையில் புத்தகமின்றி, குறிப்புகள் எதுவுமின்றி பக்குவமாய் நடத்தி பல விருதுகளை பெற்று பாரதத்தின் தவ புதல்வராய் இருக்கும் இன்றைய கதாநாயகர் அவர்கள். ஊக்கத்தை அளிக்கும் உன்னத ஆசிரியர் இவரே. நீ வருகையால் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை படித்தவர்களிடம் 10,000 மாணவ மாணவிகளை அரசு பணிகளில் அமர்ந்துள்ளனர். ஆம், இவரால் 10,000 குடும்பங்கள் நல்வாழ்வு பெற்றிருக்கின்றன. இவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார், பத்திரிகைகளுக்கு எழுதுகிறார், எழுதிக் கொண்டிருக்கிறார். மலையாள மனோரமா இயக்கத்துக்கு பல ஆண்டுகளாக கட்டுரைகளை எழுதி கொடுத்து வருகிறார். அடிக்கொரு தடவை அரசு பள்ளிகள், கல்லூரிகள் சென்று ஊக்க உரையாற்றி மாணவர்களை உற்சாகப்படுத்தி உயர்த்துகின்றார். வறுமையின் பிடியிலும் விரக்தியின் விளிம்பிலும் தற்கொலை எண்ணத்திலும் மாட்டிய மாணவர்கள் பலரை மீட்டுக் கொடுக்கும் உன்னத மனிதர்கள். இவர் அடிக்கடி உச்சரிக்கும் மறக்க முடியா வாசகங்கள்: நாம் பிறந்தது இறப்பதற்கல்ல, சாதிப்பதற்கே, சாதிப்பதற்கே. ஆம், நமது இதயம் பிறருக்காகவும் துடிக்கட்டும். அப்படி துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு இதயம்தான் மாரிமுத்து ஐயாவின் இதயம். சாதாரண மனிதனின் புத்தகத்துடன் இருப்பான், ஆனால் சாதனை மனிதன் புத்தகத்திலே இருப்பான். ஆம், அவர் சாதனை மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சாதனை மனிதர். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, சாதனை மனிதராக போகிறவர்கள். ஆம், இதோ அந்த சாதனை மன்னனின் மனதிலிருந்து வாழ்த்து பெற இருக்கும் எங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் எங்கள் சாதனை மன்னனின் மாரிமுத்து ஐயா அவர்களை வாழ்த்து கூற வருமாறு இருகரம் கொப்பி அகமகிழ்வோடு வரவேற்கிறேன். வருக ஐயா, உங்கள் வாழ்த்தினை எங்கள் மகன்களுக்கும் மகன்களுக்கும் தருக. நன்றி ஐயா. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதனில்லை, மூச்சு விடுபவனெல்லாம் மனிதனில்லை, முயற்சி உடையவனே மனிதன். முயற்சி உடையவனெல்லாம் சாதாரண மனிதன்தான், விடாமுயற்சி உடையவனே சாதனை மனிதன். இந்த வார்த்தையை திரும்ப ஒரு சொல்றேன். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதனில்லை, முயற்சி உடையவனே மனிதன். முயற்சி உடையவனெல்லாம் சாதாரண மனிதன்தான், விடாமுயற்சி உடையவனே சாதனை மனிதன் என்ற ஒரு அருமையான உத்வேக சிந்தனையோடு இன்று இந்த அருமையான விழாவில் இளைஞர்களுக்கான ஒரு நன்னாள் பொன்னாள் விழாவில் கலந்து கொண்டிருக்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு, குறிப்பாக சேர்மன் அவர்களுக்கும் துணை முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எனது முக்கிய நன்றிகளை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் என் எதிரே கம்பீரமாய் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் பெயரிலேயே விருது என்ற பெயரை கொண்ட தமிழகத்தில் ஒரே மாவட்டம். ஒத்த வார்த்தைக்கு நீங்க அருமையான கைதட்டி கொடுக்கலாம். ஏனென்றால் விருது என்ற பெயரை தாங்கிய தமிழகத்தின் ஒரே மாவட்டம் நமது விருதுநகர். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவதரித்த மாவட்டம். பிறந்த மாவட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவதரித்த ஒரு மாவட்டம் இது. ஆகையினால் கல்வியில் எப்போதும் தேர்ச்சி விகிதத்தில் 10th மற்றும் +2 மட்டுமல்ல, கல்லூரி படிப்பிலும் எப்போதும் முதன்மை இடத்தில் நிற்கும் மாவட்டம். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு கல்லூரியை ஆரம்பித்து இன்று ஸ்ரீவித்யா கலைக்கல்லூரி 7வது ஆண்டை எடுத்து தன் அடியை வைத்திருக்கிறது. உங்களையெல்லாம் சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம். இந்த வார்த்தை நல்லா கவனிக்க. கல்விக்கூடம் நடத்துவதில் எவ்வித லாபமும் இல்லை என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அதிலும் நல்ல நோக்கத்தோடு எடுத்து வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போது தன் மனம் சோர்வடையும். எதற்காக இந்த கல்லூரியை நாம் ஆரம்பித்தோம் என்று அதையெல்லாம் தாண்டி
விருதுநகர் என்றாலே கல்விக்கான ஐக்கான், அடையாளம், குறியீடு. அந்த குறியீடை நோக்கிய பயணத்தில் அதையெல்லாம் தாண்டித்தான் நமது சேர்மன் அவர்கள் இந்த ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தை மிக மிக சிறப்பாக கடந்த பல வருடங்களாக கலை கல்லூரி மட்டுமல்ல, உங்களுக்கே தெரியும், இன்ஜினியரிங் கல்லூரியில் இருந்து, பிஎட் கல்லூரியில் இருந்து, பள்ளிக்கூடத்தில் இருந்து பல்வகை ஒரு அருமையான ஒரு இடத்தில் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அர்ப்பணிப்பு உணர்வு. இப்போது வருகிறேன். என் எதிரே அமர்ந்திருக்கும் வருங்கால கலெக்டர்கள், உங்களை பார்த்து தான் சொல்றேன் தம்பிகளா, உங்களை பார்த்து தான் சொல்றேன். இதுக்கே நீங்க என்ன செய்யணும், முதல்ல உங்களை கலெக்டர் சொல்லும்போது என்ன செய்யணும், சார் நம்ம பார்த்து கலெக்டர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கணும். முதல்ல நான் சொல்லிடுறேன், முதல்ல வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்து ரசிக்கும் மனநிலையிலே நீங்க வந்து இருக்கணும். புரியுதா? ஏதோ ஒரு அப்படியே உச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படின்லாம் வேண்டவே வேண்டாம். ரசியுங்கள், ருசியுங்கள், ரயிங்கள். புரியுதா? வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நல்ல ஒரு அருமையான உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரியுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். இப்பொழுது திரும்பவும் வருகிறேன். என் எதிரே கம்பீரமாக அமர்ந்திருக்கும் வருங்கால கலெக்டர்கள், வருங்கால அப்துல் கலாம்களை, வருங்கால அப்துல் ரஹ்மான்களை. அப்துல் ரஹ்மான் என்பது மிகப்பெரிய கவிஞர். அடுத்தது வருங்கால பாரதி ராஜாக்களை, வருங்கால பாலச்சந்தர்களை, வருங்கால ஜெயராஜ்களை. ஜெயராஜ் என்பது ஓவியர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக குமுதத்திலிருந்து அனைத்து பிரபலமான பத்திரிகைகளும் தனது ஓவியத்தால் நின்று கொண்டிருப்பவர். அடுத்ததாக வருங்கால போலிகளை, வருங்கால தோணிகளை, வருங்கால சூரியகுமார் யாதவ்களை, வருங்கால தாத்தாக்களை, வருங்கால பிர்லாக்களை. ஒரே வழியில் சொல்றேன், வருங்கால கோடீஸ்வரர்கள். வருங்கால கோடீஸ்வரர்கள் இந்த பக்கம் கைதட்டு தனியா இருக்கிற நம்பிக்கை இல்லையா? உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போ நான் கோடீஸ்வரர்னு உங்களை சொல்லும் பொழுது டாட்டாக்களே, அம்பானிகளே, அதானிகளே அப்படியெல்லாம் வந்து உங்களை வர்ணிக்கும் போது ஒற்றை வரியில் கோடீஸ்வரர் என்று சொல்லும் பொழுது உங்களது கைதட்டல் வந்து குறைவாகவே இருந்தது. காரணம் என்னவென்றால், நீங்கள் மனதுக்குள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம பையில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. என்னைய போய் இவர் பாட்டுக்கு வந்து போகிறவங்களும் அடிச்சு விட்றாரு, கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நினைப்பு தான் உங்களுக்கு வந்து கைதட்டல் வரல. இப்போ நான் சொல்கிறேங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தேதியை எழுதி வச்சுக்கிட்டு எழுதுங்க. இன்றைக்கு இந்தியாவில், உலகத்தில், உலகளவில், இந்திய அளவில், தமிழக அளவில் கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களின் பட்டியலை நீங்கள் அப்படியே ஒரு நோட்டத்துக்கு வரிசைப்படுத்தி பாருங்க. அதில் 95% மேலானவர்கள் வந்து உங்க வயதில், தனது இளமை வயதில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாதவர்கள் தான். தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி சார் அவங்க வந்து கோடீஸ்வரர் பட்டியலில் வர்றாங்க? ஒன்றுமில்லை, மூளைக்கு வேலை, சிந்தனை திறனுக்கு வேலை, கற்ற கல்வியை தான் எடுத்துக்கொண்ட பயணத்தில் அப்படியே விடாமுயற்சியை ஒருங்கிணைத்தார். ஒரே வார்த்தையில சொல்றாங்க, கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி. இந்த வார்த்தையை உங்களோட நோட்டில் எழுதி வைக்க வேண்டாம். உங்களோட இதய கல்வெட்டை விட ஆழமாக பதித்து வைத்தீர்கள். கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி. இதுதான் ஒரு கணித ஃபார்முலா, வாழ்க்கை கணித ஃபார்முலா. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு எந்த செயல் செய்தாலும் சரி அதில் இதை இணைத்து விடுங்கள். நீங்கள் வெற்றியாளராக, விரைவில் கோடீஸ்வரராக மாறுவீர்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் ஒரு கோடீஸ்வரன். நான் இப்போ சொல்கிறேன், யாராவது உங்கள்கிட்ட வந்து
பணக்காரங்க யாராச்சும் வந்து நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டயாவது கேட்டிருக்கீங்களா? யார் வாயிலாவது பணக்காரன் கூட எவ்வளோ பெரிய பணக்காரன் அம்பானி கூட முகேஷ் அம்பானி கூட நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேங்க, நான் ஒரு கோடீஸ்வரன். நான் வந்து எப்படி கோடீஸ்வரன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளவு ஆவேசப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கல்வி தான் உதவுச்சு. கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி என்பதை அடிப்படையாக தாரக மந்திரமாக கொண்டு தான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி நேர்மையான சம்பாத்தியங்கள் இங்கே தான் அடிப்படை வேணும். 10 பைசா லஞ்சம் என்ற வார்த்தைக்கு இடமளிக்காமல் நேர்மையான சம்பாத்தியத்தை இத்தனை வருட வாழ்க்கையில் நான் இந்த கோடீஸ்வரர் நிலையில்தான் எழுதியிருந்தேன். இதில் நான் சொல்றதுக்கு நான் தயக்கம் எதுவும் இல்லை. ஏன்னா கிளீனாக வந்து இன்கம் டேக்ஸ் கிளீனாக கேட்டால் எந்தவித இதுவும் இல்லை. அதனால நான் தாராளமாக சொல்வேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு ரத்தையும் சதையுமான உதாரணம் எதிரில் நின்று படித்தா விடாமுயற்சியை ஒருங்கிணைத்தா நீயும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, முதல்ல நீங்க ஆயிருக்கீங்களா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும் இல்லையா? வந்ததாக எடுத்துக்கொண்டு நான் சொன்னேன். நிச்சயம் படியுங்கள், மிகப்பெரிய பலனை அடைவீர்கள். அதை இன்னும் சற்று தள்ளியே சொல்கிறேன். முதலில் அதுக்கு முன்னாடி உங்களிடம் பேச வேண்டிய முக்கியமான தகவல் சொல்றேன். இப்போ நீங்க எல்லோருமே +2 முடித்து இன்று கல்லூரியில் முதலாண்டு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இதை பற்றி ஒரு முக்கியமான வார்த்தை எல்லோருமே நன்றாக கவனிங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நல்லா கவனிங்க. நான் பேசி முடிச்ச பிறகு உங்களோட கருத்து கேட்பேன். ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய என்ன நீங்கள் மனதால் என்ன உணர்ந்தீர்கள் என்று ஃபீட்பேக் கேட்பேன். அப்போ நீங்கள் முன்வந்து மனம் திறந்து பேசணும். அதுக்காகவே வாட்சம் நீங்கள் முதல்ல நல்லா ஆழமாக கவனிங்க. இன்றைய எனது பேச்சு வந்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக திருப்பி படப்போம். திருப்பு முனை இந்த பேச்சு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதனால் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை 3 பிரிவாக பிரிக்கலாம். சிம்பிளாக சொன்னேன். +2 வரைக்கும் ஒரு வாழ்க்கை, இது பார்ட் 1. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பார்ட் 2 தொடங்கிடுச்சு. பாகுபலி பார்ட் 2 மாதிரி உங்களோட வாழ்க்கையில பார்ட் 2 இன்னைக்கு தொடங்கிடுச்சு. கல்லூரி வாழ்க்கை. இந்த கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச உடனே பார்ட் 3 ஒன்று வரும். பாகுபலி மாதிரி இன்னொன்று நீங்க ஒன்று எடுக்க போறீங்க. பார்ட் 3 என்ன தெரியுமா? இந்த படிப்பை வைத்து வேலைக்கு சேர்வது தான் பார்ட் 3. ஆனால் மீண்டும் ஒன்றை சொல்ற பாருங்க, +2 வரைக்கும் உள்ளது உங்கள் வாழ்க்கையின் பார்ட் 1. இன்றிலிருந்து நீங்க இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பது வந்து பார்ட் 2. அடுத்து வேலைக்கு சேர்வது வந்து பார்ட் 3. பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா. இப்போ பார்ட் 2 உங்க வாழ்க்கையில முக்கியமானது பார்ட் 2 தான். ஏன்னு கேளுங்க, இந்த பார்ட் 2ல நீங்க என்ன இந்த 3 வருஷம் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி நீங்க 100 வயது தாண்டி வாழ்வதற்கு உதவி செய்ய போவது இந்த கல்லூரி படிப்பு மட்டும்தான். நல்லா இதை மீண்டும் சொல்றேன், நோக்கிக்கோங்க. கல்லூரி படிப்பு இந்த 3 வருடம் என்ன படிக்கிறீங்களோ இதுதான் நீங்க 100 வயது தாண்டியும் வாழ்வதற்கு வழிவகை செய்ய போகிறது. இந்த 3 ஆண்டு படிப்பு மட்டும்தான். இப்ப நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கிறீங்க, ஏன் சார் அப்ப நான் +2 வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒரு படிப்பே கிடையாதா? காலேஜ் படிப்பு மட்டும் உயர்த்தி பிடிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்றேன். +2 வரைக்கும் படிச்ச படிப்பு என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. +2 வரைக்கும் படிச்ச படிப்பு வந்து அஸ்திவார படிப்பு மட்டும்தான். அது ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நம்ம வந்து கெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, போய் குடியிருக்க முடியாது. அஸ்திவாரத்தில் போய் நம்ம குடியிருக்க முடியாது. அதுக்கு மேலே செவர் வேணும், மேலே கான்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணணும், கதவு ஜன்னல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால்தான் அந்த வீடு என்று முழுமையடையும். ஆக முழுமையடையக்கூடிய வீடை தருவது இந்த 3 ஆண்டு படிப்பு தான். இன்னொரு உதாரணம் சொல்றேன், நடைமுறை உதாரணம். நீங்க +2 வரைக்கும் மட்டும் வச்ச படிப்பு வச்சு வேலை இறங்குறதுன்னு வைங்க. ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னா பிரைவேட் கம்பெனிகளில் சேருவோம். ஒரு டிவிஎஸ் போன்ற பெரிய கம்பெனிகளில் பெரிய மில்லுகளில் நீங்கள் ஒரு வேலைக்கு சேர முயற்சி எடுக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ ராம்கோ சிமெண்ட்டு,
ராம்கோ மில்லு, அதே போல் இப்போ நான் சொன்னேன் டிவிஎஸ் கம்பெனி, இதில் ஒரு வேலை செய்ய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா +2 படிச்சிருந்தா கவனிங்க, பியூன் வேலைக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அடிப்படை குவாலிஃபிகேஷன் பியூன் வேலைக்கு +2 தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம டிகிரி படிப்பு வச்சிருந்தா தான், அந்த 3 ஆண்டு படிப்பை வச்சுருந்தேன் நம்ம முழுமை பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். ஆக இது உதாரணமாக வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, இந்த 3 ஆண்டு படிப்பை அடுத்த கொடுத்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, போர் அடிக்கிற அளவுக்கு இதில் என்ன சார் அப்படி ஒரு விசேஷம்? ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, அதுக்காக கவனிங்க. நீங்கள் இந்த 3 ஆண்டு படிப்பை செவ்வனை சிறப்பாக படித்து முடித்துவிட்டால் IAS தேர்வு எழுதவே தகுதி பெற்றவராக மாறிவிடுகிறீர்கள். IAS தேர்வுக்கே எனி டிகிரி போதும். அப்போ இந்த 3 ஆண்டு படிப்பை வந்து முழுமையாக அற்புதமாக அருமையாக படித்து விட்டீர்கள் என்றால் IAS தேர்வு எழுதவே தகுதி பெற்றவராக ஆகும் பொழுது அதற்கு கீழ் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் இந்த டிகிரி குவாலிஃபிகேஷனை போதுமானது. ஏன்னா IASக்கு அதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொன்று, நீங்கள் ஒரு மனசில் இருந்தால் அது பெரிய ரப்பர் போட்டு அடிச்சிருங்க. எப்படி தெரியுமா? அப்பாடா +2 வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா காலேஜ் சேர்றோம், ஒற்றை நோட்டை தூக்கிட்டு ஓடியாடலாம், காலேஜுக்கு ஏதோ ஒரு சுற்றுலா வர மாதிரி வரலாம், பஸ்ஸு நிற்கிற வரைக்கெல்லாம் நம்ம ஏற மாட்டோம், பஸ்ஸு நகர்ந்து கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படி ஓடி வந்து ஏறுவோம். எப்போதுமே படிக்கட்டில் தான் நம்ம ஏறுவோம். உள்ள இடம் இருந்தாலும் நம்ம படிக்கட்டில் மட்டும்தான் ஏறுவோம். கையில் ஒரு ஒற்றை நோட்டை எப்போதும் வச்சிருப்போம். அதுவும் ஜன்னல் ஓரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட அந்த நோட்டை கொடுத்துடணும், எப்படியாச்சு வச்சிருன்னு சொல்லி நோட்டை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது. நோட்டை அந்த பிள்ளை வாங்கிடுச்சு அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்திலேயே நான் இன்னைக்கு ஏறிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பின்னோட்டமான ஒரு தற்காலிக சந்தோஷமான அந்த மனநிலை தயவு செய்து கேட்கவே வேண்டாம். அது நீங்களே உங்களை கெடுத்துக்கிடுவதற்கு சமம். ஓப்பனாக சொல்கிறேன். அதே போல் கல்லூரி என்றாலே அப்படியே ஒரு கலராக கயிறுகளை வந்து பல கலர்களில் கயிறுகளை கட்டிட்டு வர்றது, முடிய இஷ்டத்துக்கு சினிமாவை நம்ம அடியாளுகளை பார்க்குற பாருங்க, அவனை பார்த்து முடிகளை வந்து சின்னக்க மண்டக்க வச்சுட்டு வர்றது, காதில் கடுக்கன் போட்டு வர்றது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான். ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான். நமக்கான வாழ்க்கையாக அல்ல. நமக்கான நம்ம ஹீரோவை வந்து உண்மையிலே ரியல் ஹீரோ என்பவர் வந்து அப்படி கிடையாது. ரியல் ஹீரோ யாரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ரியல் ஹீரோவாக மாறணும். ரியல் ஹீரோவாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இதை முதலில் மனதில் வைத்துக் கொண்டு இந்த 3 ஆண்டு படிப்பு பார்த்தீங்களா, இந்த 3 ஆண்டு படிப்பை சத்தியமாக சொல்கிறேன், தவம் என நினையுங்கள். தவம் என நினையுங்கள். தவம் என்று இருப்பவர்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய பதவி என்ற வரங்களெல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆச்சரியப்பட்டு கேளுங்கள், 1க்கு மேற்பட்ட வரங்களெல்லாம் கிடைக்கும். என்னிடம் ஒரு பையன் படித்தான் போட்டித் தேர்வுக்காக. அவங்க அப்பா வந்து பட்டாசு தொழிற்சாலையில் மணிமருந்து போடுறவர். அப்படின்னா காலையில் 6 மணிக்கு போனாக்க அந்த அலுமினிய கடலில் இருக்கக்கூடிய மணிமருந்தை போடுறது. அந்த மணிமருந்தில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம ஆள் அவுட் ஆகிடும். அது ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆள் வெடிச்சிடும், ஆள் அவுட் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கான டேஞ்சரான வேலை பார்க்கக்கூடியவரோட ஒரு பையன் தம்பிப்பட்டி பக்கம் மகாராஜபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோட்டையூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட்டையூர் பக்கத்தில் உள்ள அரசப்பட்டி என்ற ஒரு வில்லேஜை சேர்ந்த ஒரு 100 வீடு தான் அந்த வில்லேஜில் இருக்குது. அங்கே உள்ள ஒரு பையன், அவன் பேரும் ஆரம்பிக்கலாம், நம்ம கிளாஸுக்கு வர்றான், சாப்பாடு கொண்டு வர மாட்டான். ஏன்னா ஏழ்மை நிலை. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நீ பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிற, உனக்கு காலையில் சுட சமைச்சு கொடுத்து விடணுமா அப்படி என்ற கேள்வியை கேட்ட உடனே அவன் சாப்பாடே கொண்டு வர மாட்டான். இங்கே உள்ள நண்பர்கள் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி படித்த பையன், ஆச்சரியம் கேளுங்க, படிப்பு அவ்வளோ சின்சியராக படித்தான். பிஎட்டெல்லாம் இங்கே வந்த பிறகு என்கிட்ட வந்த பிறகு தான் அப்படியே வெளில சேர்ந்து படித்தான். அவன் எல்லா தேர்வும் எழுதுறான், போட்டித் தேர்வு எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா 6 அரசாங்க வேலை வந்துச்சு. 6 அரசாங்க வேலை ஒரு
கவனிங்க, விஏஓ வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல விஏஓ கால் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் 2006 முதல்ல எடுத்தாங்க. இந்த 2006 விஏஓ வேலை வந்துச்சு. அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துச்சு. அதுதான் அப்போ நான் சொன்னேன், இது தம்பி கொஞ்சம் வெயிட்டிங்கில் வந்துருங்க அப்படின்னா. அடுத்து குரூப் 4 கிளர்க் வேலை கிடைச்சிருச்சு, ரயில்வே வேலை கிடைச்சிருச்சு, குரூப் 2 வேலை கிடைச்சிருச்சு, இன்னொரு ஸ்டாஃப் செலெக்ஷன் வேலை வந்துச்சு, கடைசியாக டீச்சர் வேலையும் வந்துச்சு. அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்பொழுது மெட்ராஸுக்கு வர சொல்லி இந்த டீச்சர்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுலேயும் போய் அதையும் வாங்கிட்டு வந்தா. கடைசி 6 வேலை கையில் இருக்க, எந்த வேலையில் சேர அப்படின்னு நினச்சான். அவங்க வீட்டில் சொன்னாங்க, குலதெய்வம் கோயிலில் போய் பூக்கட்டி போட்டு பார்ப்போம்னாங்க. பாருங்க, அவங்க ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. போய் பூக்கட்டி போட்டதில்லை. அதுக்கு இடையில குரூப் 2ல் அவங்க செலெக்ஷன் ஆகி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆரையா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னோட, நான் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறேன். என்கிட்ட தான் அவன் ட்ரைனிங், அவனோட 8 பேர் ட்ரைனிங் வந்திருக்காங்க. ட்ரைனிங் வந்து 1 மாதம் எடுத்துட்டாங்க. அந்த கட்டத்தில் டீச்சர் வேலை ஆர்டரையும் வாங்கிட்டு வந்த உடனே அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவன் சொல்லிட்டான், சார் நான் வந்து டீச்சர் வேலைக்கு தான் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த வேலை எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா. ஏன் தம்பி இதில் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டியப்பா அப்படின்னு. அதுக்கு நான் சொல்கிறேன், சார் வீட்டில் போய் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போட்டு பார்த்தோம், டீச்சர் வேலை வந்துட்டதுனால டீச்சர் வேலையில் சேர்ந்தா சாமி கண்ணை குத்திடும் சார் அப்படின்னு எங்கள் வீட்டில் பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவன் இன்னைக்கு மங்களம் என்று சிவகாசி தாலுகாவை உங்களுக்கெல்லாம் தெரியும். மங்களம் என்ற ஊர், மங்களம் என்ற ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்புக்கான தமிழாசிரியராக இருக்கிறார். இப்போ அவன் வந்து வேலைக்கு சேர்ந்து 5 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. பாருங்க, எடுத்த உடனே சம்பளம் வாங்கிட்டு வந்து அவன் சொல்கிறான், சார் எடுத்த உடனே இப்போ நான் வந்து இப்போ அவன் சொல்கிறான், சார் நான் இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன். வெள்ளந்தியாக பேசுகிறான். 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன், இந்த ரூபாயை என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் வந்து நிறைய சங்கிலியாக எடுத்து போடுவாங்க பாருங்க. அவனோட ஆசை தங்கமாக வாங்கி கழுத்தில் போடுறேன், ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வச்சிருக்கேன், நிறையா இடங்களாக வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அவனை பார்க்கும்போது நினைக்கிறேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் வந்த பையன். நண்பர்கள் டிஃபன் பாக்ஸ் தட்டில் எடுத்து கொடுத்து வச்சன கண்ணால் நான் நேரம் பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, கல்வியோடு நீங்கள் விடாமுயற்சியை மட்டும் நினைத்து பாருங்கள், வானம் தொட்டுவிடும் தூரம் தான். சத்தியமா சொல்றேன், இதை வந்து நான் கண்கூட பார்க்கிறேன், நானும் கண்கூட அனுபவித்தவன். எனக்கு சொல்ல அத்தனை உரிமை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, நான் என்னோட வாழ்க்கை அதை விட வறுமை கொண்டது. என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வறுமை கொண்டது. என்னோட சொந்த ஊர் வந்து கும்மாப்பட்டி, பத்ராயிருப்பு அருகில் உள்ள கும்மாப்பட்டி. அந்த கும்மாப்பட்டியில் நாங்கள் வாழ்ந்த வீடு, அதை சொல்வதற்கு முன்னால் எனது தந்தை 40 வருட நிரந்தர நோயாளி, 40 வருஷம் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார். அவர் ஒரு 10 அடி தூரத்தை நடக்க முடியும், திரும்ப படுத்துக்கிடுவார். ஒரு மடக்கு கட்டில் ஒன்று இருக்குது, அந்த மடக்கு கட்டில் படுத்துக்கிடுவார். பக்கத்தில் ஒரு 2 அடி அகலம் மட்டும்தான் அந்த திண்ணையில் இடம் இருக்குது. அந்த 2 அடி இடத்துல தான் நான் படுத்திருப்பேன். கீழே 4 அடி நீளம் கொண்டது அந்த திண்ணை, அகலம் 2 அடி, நீளம் வந்து ஒரு 4 அடி கொண்டது. என் காலை நீட்டுவேன், வாசல்ல சாக்கடை ஓடுது, வாசல்ல சாக்கடை ஓடுது. நான் காலை நீட்டினேன்னா சாக்கடையில் தான் என் கால் படும். அப்போ நான் என்ன செய்வேன், என் காலை மடித்து வச்சு நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே திரும்பி படுத்தா மண் சுவரு, இந்த கை முட்டிகளை வந்து இடிக்குது. இடிச்சோடனே பொதுன்னு மண்ணா ஒரு சவுத்துல இருந்து உதிர்ந்து விழுது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, சரி கூரைக்கு வாங்க, கூரை வந்து 50 வருஷத்துக்கு முந்தி போட்ட ஒரு ஓடு, பாதி ஓடு வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த இடவெளியில கூட சும்மா நாங்கள் தென்னங்கீத்தை வந்து இடையில சொல்லி வச்சிருப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா முழுக்க தூங்கவே முடியாது. குண்டாச்செடி செம்பு இது இல்லை, மழை தண்ணியை குடிச்சுக்கிட்டு தூங்கியிருக்கிறேன். தலையணை என்று நான் தலைக்கு வைத்தது எனக்கு 25 வயதுக்கு மேலே தான். இந்த
இந்த வீட்டில் பழைய துணி, எங்கள் அம்மாவோட பழைய சேலை இதெல்லாம் இருக்குமாங்க. பொட்டணம்னு கட்டி வறுமையின் உச்சத்தில் வாழ்பவர்கள் பொட்டணத்தில் தலை வச்சு தூங்குவாங்க. அந்த வாழ்க்கை என் 20 வயது வரை போர்வை என்று பெரிய போர்வையில் நான் தூங்கியதே இல்லை. பெரும்பாலும் சாக்கு தான். அந்த நான் இதெல்லாம் சொல்றதுக்கு வெட்கப்படவே இல்லை. காரணம் ஏன் தெரியுமா? நிறுத்தி நிதானமாக கேளுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் நல்லா கேளுங்க. இதெல்லாம் எனக்கு கடந்த காலம் 20 வயது வரை. இன்று எனது நிலை என்ன தெரியுமா? நான் இப்போ என் சம்பளம் 1,70,70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். தாசில்தாராக இருக்கிறேன். பச்சைமை பேனா என் பாக்கெட்டில் இருக்கிறது. எனக்கு ஒரு தமிழ்நாடு அரசியல் குறிக்கப்பட்ட ஜீப்பு. அந்த ஜீப்பில் நல்லா கவனிங்க, அந்த ஜீப்பில் என் கூடையே 2 இருப்பார்கள். ஒருவர் டிரைவர், ஒருத்தர் பியூனு. அந்த டிரைவருக்கு சம்பளம் 50,000 ரூபாய்.